வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்ணேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் மைதா ஆட் பண்ணி அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுரும். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் மைதாவை நம்ம கிராம் வைஸில் சொல்லணுன்னா 226 கிராம்ஸ். இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஃபுல்லாக கலந்து விட்டுறலாம். அப்போ தான் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாம் மைதா மாவோட ஒன்றா மிக்ஸ் ஆகும். இப்போ இந்த மிக்ஸிங்கை தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பவுலில் 2 எக் உடச்சி ஊற்றி அதை லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எக் பீட் பண்ணும்போது கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் எக்கோட ஸ்மெல் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி அதோட 1 கப் சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சுகரை பவுடர் பண்ணலை, அப்படியே தான் போடுறேன். சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரையும் நம்ம பீட் பண்ணணும். இப்போ பார்த்திங்களா, எல்லோ கலரில் இருந்தது லைட் கலராக சேஞ்ச் ஆகிருக்கு. சுகரும் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். விஸ்கை வச்சு நல்லா இப்படி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதில் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், ஒரேடியாக ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி விஸ்கி யூஸ் பண்ணியே நல்லா கிண்டி மட்டும் விட்டால் போதும், பீட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு அதோட கன்சிஸ்டன்சி நல்லா தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணணும். காய்ச்சி ஆற வச்ச பால் தான், அதை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்திங்களா எப்படி மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி லேயர் லேயராக வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் கரெக்டான பேட்டர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை பேக்கிங் பேனில் ஆட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி அதை பட்டரும் மைதாவும் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா டஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணலாம். ஏன்னா என்கிட்ட பட்டர் பெப்பர் இல்லை, அப்படி இல்லைன்னா இதை கூட செய்யலாம். ரெடி பண்ணும்போதே நம்ம ஓவனை 10 மினிட்ஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கணும் 180 டிகிரியில். பேக்கிங் டைம் வந்து 30 to 40 மினிட்ஸ் 180 டிகிரிக்கு பேக் பண்ணணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஓவனில் போய் வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் கழித்து காமிக்கிறேன் எப்படி பபிள்ஸ் வருதுன்னு. 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்க ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்த்தாலே தெரியும். கேக் வந்து ஒட்டாமல் வரணும். பார்த்திங்களா, நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. எப்படி சூப்பராக வந்துருச்சு பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக இருக்குல்ல. இதை இப்போ நம்ம 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ 2 பீஸாக கட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ இதில் நம்ம செரி சிரப் ஆட் பண்ணலாம். செரி சிரப்போட வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் அதை பாருங்கள். செரி சிரப் ஆட் பண்ணுறதுனால நம்ம கேக் நல்லா மாய்ஸ்சரைசராக வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம கேக் ஃபுல்லாக ஒயிப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிடலாம். ஒயிப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி முடித்ததும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும் திரும்ப. ஏன்னா ஒயிப்பிங் க்ரீம் சீக்கிரம் கரைஞ்சிடும். இப்போ நம்ம கேக்கை டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் கேக்கை ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள் கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்மளுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி தான் டெக்கரேஷன் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. வேப்பிங் க்ரீம் எப்படி பண்ணுறத வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கட் ஆகுதுன்னு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்களும் சமைப்போம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் கேக் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.